கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ் மக்களின் யோகோபித்த நல்ல ஆதரவுடன் மகத்தான வெற்றியை பெறும் என்று பெரிதும் நம்புகிறேன். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அறுதி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். தமிழ் மண்ணில் மதவாத அரசியலுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை இன்று மக்கள் தீர்ப்பாக எழுத உள்ளனர். அதெல்லாம் வெறும் யூகங்கள் தான். தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிற போது இது போன்ற முரண்பாடுகள் அல்லது கருத்து மாறுபாடுகள் வருவது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அது கூட்டணியை எந்த வகையிலும் பாதிக்காது. ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு நாங்கள் அனைவரும் ஒரே சக்தி தான். பேச்சுவார்த்தை நடக்கிற போது தனித்தனி கட்சிகளாக நாங்கள் பேசினாலும், எங்களுக்கான இடங்கள் குறித்து உரையாடினாலும், அதன் பின்னர் நாங்கள் ஒரே அணியாக ஒரே சக்தியாக நின்று களமாடி இருக்கிறோம். கட்டுக்கோப்பான கூட்டணி, பலம் வாய்ந்த கூட்டணி. வெற்றி பெறுவதற்கு எங்கள் கூட்டணி பலம் முதன்மையான ஒரு அம்சம். இந்த கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி என்கிற நன்மதிப்பும் மக்களிடையே இருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு கூடுதல் பலம். மூன்றாவது, கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி பெண்களை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்கள். பள்ளி பெண் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டம், ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் இருவருக்கும் சேர்ந்து நான் முதல்வன் திட்டம், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை என்று பெண்களை மேம்படுத்துவதற்கான, வலிமைப்படுத்துவதற்கான பல திட்டங்களை தீட்டி வெற்றிகரமாக நடத்தி இருக்கிற அந்த சாதனை எங்களுக்கு மேலும் பலம் சேர்ப்பதாக இருக்கிறது. எங்களை எதிர்த்து நிற்பவர்களுக்கு இடையிலே உண்மையில் ஒருங்கிணைப்பு இல்லை, ஒற்றுமை இல்லை. அவர்களுக்கான நன்மதிப்பும் சமூகத்தில் மக்களிடையே இல்லை. அவர்கள் சந்தர்ப்பவாத அடிப்படையில் தேர்தலுக்காக மட்டுமே ஒரு பொருந்தா கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதே போல நண்பர் விஜய் திமுக வெறுப்பை மட்டுமே மூலதனமாக்கி அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற பரப்புரையை மட்டும்தான் மேற்கொண்டார். அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த 3 ஆண்டுகளில் ஒரு நாளும் அவர் பேசியதில்லை. ஆகவே அவர் வெளிப்படுத்திய திமுக வெறுப்பு உள்நோக்கம் கொண்டது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எங்கும் அவருடைய அடையாளங்கள் பெரிதாக இல்லை. எனவே திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது அந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? கடந்த 5 ஆண்டுகளை விடவும் இன்னும் சிறப்பாக இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளில் கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்றவற்றில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்கிற ஒரு எல்லையை தொட்டது. அது மட்டுமில்லாமல் பொருளாதார உள்ளூர், அதாவது ஜிடிபி, அது 11.2 இலக்கத்தை தாண்டியது, 11.9 என்று கருதுகிறேன். அந்த அளவுக்கு உள்ளூர் உற்பத்தி, ஒட்டுமொத்த உற்பத்தியின் சதவீதத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்திலும் மேம்பட்டு இருக்கிறது இந்தியாவில் இந்த மாநிலம். அப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் மேலும் உறுதிப்படுத்துவோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். நிச்சயமா அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு மாநிலமாக அனைத்து துறைகளிலும் அனைத்து தளங்களிலும் கொண்டு வருவதற்கு பாடுபடுவார். அதற்கு நாங்கள் குற்ற துணையாக இருப்போம். திமுக 2வது முறையா ஆட்சி அமைக்கும் போது விடுதலை சிறுத்தைகளின் முக்கிய கோரிக்கை ஏதாவது இருக்குதா? அது ஆட்சி மலர்ந்த பிறகு நீங்க சரிங்க சொல்லுங்க.